ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் 8ஆம் வகுப்பு தமிழ். அதில் இயல் 8. ஏற்கனவே நம்ம இயல் 7 வரைக்கும் கேள்வி பதிகள் போட்டாச்சு. அது பார்த்துக்கிடுங்க. திருமூலரை பற்றி ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். திருமந்திரத்தை இயற்றியவர் யார்? திருமூலர். இவர் யார்? 63 நாயன்மார்களில் ஒருவர், 14 சித்தர்களில் ஒருவர்னு சொல்லலாம் திருமூலரை. திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. தமிழ் 3000 என்பர். இந்த திருமந்திரத்தை இன்னொரு பேர் தமிழ் 3000 சொல்லுவாங்க. 10ஆம் திருமறை. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. ரெண்டாவது குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். இளம் வயதிலே முற்றும் திறந்தவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. இவர் தவம் இயற்றிய மலைப்பகுதி சதுரகிரி, புறாமலை, நாகமலை. சதுரகிரி, புறாமலை, நாகமலை. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதிய நூல்கள் எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. கண்ணி முடியாதுலே ஞாபகம் வச்சுக்கலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். நமன் யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில், பராபரம் மேலான பொருள், நாணாமே கூசாமல், உய்மீன் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால், பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு, அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு. நெக்ஸ்ட்டு அயோத்திதாசரை பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலேயர் ஆட்சிய காலம் 19ஆம் நூற்றாண்டுக்கு இறுதி பகுதியும் 20ஆம் நூற்றாண்டு முதற் பகுதியில் வாழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாசர். புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா அயோத்திதாசர். புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா அயோத்திதாசர். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யாருன்னா சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர் யாருன்னா தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாசர். இந்த தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட்டு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்பட்டவர் யாருன்னா அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்பட்டவர் யாருன்னா அயோத்திதாசர். அவருடைய பிறப்பு வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். நான் ஏற்கனவே சொன்னேன் அயோத்திக்கான காத்தவராயன் அப்படின்ட்டு வச்சிடுங்கன்னு. காத்தவராயன். பிறந்த வருடம் 1845 மே திங்கள் 20ஆம் நாள் பிறந்திருக்கிறாரு. பிறந்த இடம் சென்னை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். இவர் கல்வியும் சித்த மருத்துவம் அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் கற்றார். இவர் கல்வியும் சித்த மருத்துவம் யார்கிட்ட பெற்ற? அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் தான் கற்றுக்கொள்கிறாரு. இவர் பெயரை தான் தம் பெயராக மாற்றிக்கொண்டார். இந்த காத்தவராயனாக ஃபஸ்ட் இருந்திருக்குது. இவர்கிட்ட கல்வியும் சித்த மருத்துவம் அயோத்திதாச பண்டிதர்கிட்ட கற்றுக்கொண்டதன் மூலமாக அவர் பெயரை தம் பெயராக மாற்றிக்கொண்டார். தமிழ், பாலி, வடமொழி, ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றார். இவர் எந்த மொழியிலலாம் தேர்ச்சி பெற்றார்னா தமிழ், பாலி, வடமொழி, ஆங்கிலம் இந்த மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருக்காரு. இவர் எதற்காகலாம் பாடுபட்டார்னா பர்மாவில் கூலி தொழிலாளர்களுக்கு தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டார். பர்மாவில் கூலி தொழிலாளர்களுக்கு தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டவர். தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். இவர் நடத்திய இதழ் பணி 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் வார இதழ். இது காலனா விலைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு அது தமிழன் என மாற்றினார். ஃபஸ்ட்டு இதழ் பணி சென்னையில் ஒரு பைசா தமிழன் என ஆரம்பிச்சிருக்காரு. அது வார இதழ். எத்தனை விலைக்குன்னா காலனா விலை தான். அந்த இதழ் அந்த வார இதழுடைய புக்கு பேர் காலனா விலை. ஓராண்டுக்கு பிறகு தமிழன் என மாற்றினார். தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இந்த பகுதிகளில் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனைலாம் என்ன செஞ்சுருக்காரு அவர்? அதற்காக என்ன செஞ்சுருக்காங்க? அதெல்லாம் எழுதியிருக்காங்க. பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை எந்த நாட்டில்னா தமிழ்நாடு மட்டும் எல்லா இதில் மைசூர், கோலார், ஹைதராபாத்து, ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவில். நூல்கள். இவர் எழுதிய நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு
இரத்தின சுருக்கம் பாலவா கடம் போகர் 700 அகத்திரி 200 சிமிட்டு இரத்தின சுருக்கம் பாலவா கடம். இதெல்லாம் யார் எழுதின நூல்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட்டு இவர் அயோத்திதாசர் எதை தோற்றுவித்தார்னா 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். 1892 திராவிட மகாஜன சங்கம் அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னா அயோத்திதாசர். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என ஆணித்தரமாக கூறியவர் யாருன்னா அயோத்திதாசர். மக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறியவர் யாருன்னா அயோத்திதாசர். நெக்ஸ்ட் வந்து புதுமை பித்தனுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். இது ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு புதுசாக ஒரு விருது கிடைச்சது. விருது அப்போ விருத்தாச்சலம் புதுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. புது விருது கிடைத்ததுண்டு. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுகிறார். சிறுகதைகளில் புது உத்திகளை கையாண்டவர் யாருன்னா புதுமை பித்தன். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்தார். இவர் புகழ்பெற்ற சிறுகதை, இவர் எழுதின சிறுகதையில் புகழ்பெற்றது எதுனா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம் பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது மணிக்கொடி. 4 இது புகழ்பெற்றிருக்குது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம் பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது மணிக்கொடி. நெக்ஸ்ட்டு இந்த பாடத்திலேயே இலக்கண முறையில் அதுவும் தொடர்ந்து எழுதியிருக்கிறேன். அதை வேணால் சொல்லிடுறேன். செயலுக்குரிய 6 உறுப்புகள் வந்து 6. எழுத்து அசை சீர் தலை அடி தொடை. எழுத்து வந்து 3ஆக பிரிப்பர். குறில் நெடில் ஒற்று. குறில் வந்து உயிர்க்குறில் உயிர்மெய்க்குறில் இணைந்து வருவது. நெடில் உயிர்மெய் நெடில். நான் எனக்கு ஷார்ட்டாக புரியுறமே எழுதியிருக்கிறேன். ஒற்று மெய்யெழுத்து ஆயுத எழுத்து எல்லாருக்கும் தெரியும் இலக்கணம் எப்படியும். அசை வந்து எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது தான் அசை. எழுத்துக்கள் வந்து ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது வந்து அசை. 2 வகைப்படும் அசை. நேரசை நிறையசை. நேரசை வந்து குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ந நம் நா நாம் இதெல்லாம் வந்து என்னது நேரசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது வந்து பொருள் நேரசை ஆகும். நிறையசை 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்து இணைந்து ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். சேர்ந்து வருவது தான் நிறையசை. எடுத்துக்காட்டு கட கடல் கடா கடாம். சீர் ஓர் அசை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீர் எனப்படும். ஓர் அசை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவதுதான் சீர் எனப்படும். சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். தலைனா சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதே தலை என்பர். தலை வந்து 7 வகைப்படும். நெக்ஸ்ட்டு அடி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி ஆகும். அடி வந்து 5 வகைப்படும். இதெல்லாம் தலை 6 வகைப்படும், 5 வகைப்படும் கொடுக்கல. அதெல்லாம் நான் 9ஆம் கிளாஸில் வரோம்னு நினைக்கிறேன். தொடை செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையில் அமைவது தான் தொடை ஆகும். தொடை வந்து 8 வகைப்படும். மோனை வந்து முதல் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது மோனை. எதுகை வந்து 2ஆம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பதுதான் எதுகை. இயைபு இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசையை தொடுத்து வருவது ஒன்று வரை தொடுப்பது. அந்தாதி தொடை வந்து ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது. அந்தாதி தொடைனா என்னன்னா ஒரு பாடலுடைய இறுதி சீர் அல்லது அடியினுடைய இறுதி பகுதி அடுத்த பாடலில் முதல் சீர்லேயே என்னது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. பாவகைகள் 4 பாவகைகள். பா வந்து 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா வந்து செப்பலோசை உடையது. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. வெண்பா செப்பலோசை உடையது. ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை உடையது. கலிப்பா வந்து துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை உடையது. நெக்ஸ்ட்டு திருக்குறள். அந்த இயல் 7 இயல் 8 பின்னாடி கொடுத்துருப்பாங்க திருக்குறள்.
ஆண்மையின் கூர்மை, அந்த திருக்குறள் கூறுவது எதுனா இதை பார்த்தோன்னா தெரியும். நான் எனக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன், சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஆண்மையின் கூர்மை வந்து பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல். வறுமை வர்ற நேரத்தில் வந்து நம்ம ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். இன்பம் தருவது வந்து பண்புடையவர் நட்பு. பண்புடையவர் நட்பு வந்து இன்பம் தருவது. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமை அளிப்பது வந்து குன்றிமணியளவு தவறு. பெருமை அளிப்பது குன்றிமணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். பயனின்றி அழிவது எதுனா நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஃபர் பண்ணுறத உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் என்னை மோட்டிவேஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஆல்.